இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு நியூ ட்ராமா பார்ப்போம். இந்த வெப் சீரிஸ் பேர் லவ் இன் த கிளவுட்ஸ். இந்த வெப் சீரிஸ் பார்த்தோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கீர்த்திகா அவங்க தான் இந்த வெப் சீரிஸ் வந்து கேட்டிருந்தாங்க. வேற எந்த வெப் சீரிஸ் இருந்தாலும் வந்து சொல்லுங்க, நம்ம அந்த சேனல்ல வந்து போடுவோம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் என்ட்ரி. இவங்க பார்த்தோம்னா ஒரு பொண்ணு, பட் அவங்க பையனா வந்து மாறி இது மாதிரி இலூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன், அந்த சண்டையில வந்து பொண்ணுங்க கலந்துக்க கூடாது, பையன் மட்டும் தான் கலந்துக்கணும். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா அதுல ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஜெயிச்சு அவங்க ஊருக்கு வந்து இந்த மாதிரி பிளஸ்டு ரெயின் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மழைனால ஊர் மக்கள் வந்து எல்லாரும் நிறைய அது மாதிரி சக்தி வந்து பெறுவாங்க. அதுதான் இந்த போட்டியே. இது மாதிரி 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது நடக்கும். இப்பயும் அவங்க ஜெயிக்க போறாங்க. கரெக்டா ஜெயிக்க போற சமயத்துல நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்தோன்னா மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்கும் இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டை நடக்கையில பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு வந்து தனியா ஒரு பிளேஸே வச்சிருக்காரு. அது வந்து அவரோட உலகத்துக்குள்ள ஒரு உலகம் வச்சிருக்காரு. அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு சண்டை போடுற மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் அப்ப சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கையில டக்குன்னு அவர் கண்ணை வந்து பாக்குறாங்க ஹீரோயின். அவர் கண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகுது. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் அந்த இதுக்குள்ள போயிடுறாங்க. அந்த கிணறு மாதிரி அது. இந்த கிணத்துக்குள்ள போயிடுறாங்க. ஏன்னா ஸ்பிரிட் வெல்லுன்னு தான் அதை சொல்லுவாங்க. அதுக்குள்ள போயிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இங்க யாருக்குமே எதுவுமே தெரியல அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து தேடுறாங்க, எங்க காண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அதுக்குள்ள போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து டியான்ஜியான் இவங்க பேரு. இவங்க வந்து ஒரு பிரின்சஸ். இவங்க உட்காந்து அந்த கோட்டையை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் இங்க சண்டை நடக்குது. நம்ம ஹீரோ பேர் வந்து ஜி போன்சாய். இவங்க ஹீரோயின் பேர் வந்து மிங்யின். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல ரெண்டு பேருமே நல்ல பவர்ஃபுல். ரெண்டு பேருமே யாரு தோக்குறாங்க அப்படின்ட்டு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம மிங்கி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க ரத்தத்திலேயே வந்து இது மாதிரி ஸ்வாட்லாம் செஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா ஜி போன்சா, இவரும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல். சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தோக்கடிக்கவே முடியல. ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆச்சரியமா நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய அட்டாக் வந்து நம்ம ஹீரோ வந்து எடுக்கிறாரு. அந்த அட்டாக் எடுத்தோம்னா நம்ம ஹீரோயின் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில வந்து ஏதோ பிளட் மாதிரி வந்துட்டு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை யாரோ பாய்சன் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அந்த ஸ்பிரிட் விங் வயர்னு இருக்கும். அது வந்து இவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் கீழே வந்து விழுந்துடுறாங்க, தோத்து போயிடுறாங்க. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன இவ தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அவ்வளவு வருஷமா இவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சாய் வந்து எடுத்து அந்த சாவி எடுத்துடுறாரு. எடுத்து அங்க வச்சிடுறாரு. வச்சதுக்கு அப்புறம் இவங்க ஊருக்கு வந்து இது மாதிரி மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருது. ஜிங்சன் அப்படின்ட்டு இவங்க ஊரு. அந்த ஊருக்கு இது பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அத்தனை வருஷமா நம்ம மிங்கின் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. பட் அதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்காம அப்படி வந்து திட்டுறாங்க. இவனாலதான் இவ ஒரு வந்து இவன் சொல்லலாம், இவனாலதான் எல்லாமே, இவன் என்ன இவ்வளவு வீக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் ஜெயிச்சு கொடுத்ததை பத்தி பேசல. அந்த ஒரே ஒரு வருஷம் வந்து தோத்து போனதை பத்தி அவ்வளவு பேசுறாங்க. இவங்க அவ்வளவு அடிபட்டிருக்காங்க, அதெல்லாம் யாருமே பார்க்கல. இவங்க தோத்து போனதை மட்டும்தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்க அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 13 வயசுல இருந்து இவங்க வந்து அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பையில இருந்து இந்த ஊருக்கு வந்து ஜெயிச்சு கொடுத்துதான் இருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கவங்க நன்றி கெட்டவங்களா இருக்காங்க. அந்த பொண்ணு அப்படி போட்டு திட்டுறாங்க. இவங்களுமே அங்க எதுவுமே பேசாம போயிடுறாங்க. அப்பதான் இவங்களை யாரோ பாய்சன் பண்ணிருக்காங்க, ஒருவேளை ஹீரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து ஒருத்தர் வர்றாருல, இவர் தான் வந்து இவங்களோட பீஸ்ட் கேம்பெனியர். இவர் பேர் வந்து 27. இவர் தான் இவங்களோட எப்போதுமே சின்ன வயசுல இருந்தே இருந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் சொல்றாங்க, என்னை யாரோ பாய்சன் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஜி போன்சாயா தான் இருக்கும், என்னை அவன் அட்டாக் பண்ணையிலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அப்பயும் நினைச்சும் பாக்குறாங்க அவங்க அட்டாக் பண்ண. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. அடுத்து அவங்க அம்மா வராங்க, நம்ம மிங்கினோட அம்மா. வந்துட்டு இது மாதிரி சொல்றாங்க, நீங்க இருக்காத, இங்க இருந்து போயிடு அப்படின்றாங்க. இல்லம்மா நான் வந்து கண்டிப்பா அடுத்த போட்டியில ஜெயிச்சிருவேன் அப்படின்றாங்க. இல்ல, உனக்கு யாரோ பாய்சன் வேற வச்சுட்டாங்க, நீங்க இருந்தீங்கன்னா உன்னோட ஆம்பளை தோற்றம் மாதிரி நீ பொம்பளை பிள்ளையா தெரிஞ்சிருவ, அது வந்து உனக்கு ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் காட்டுறாங்க இவ்வளவு வருஷமா அவர் வந்து ஒரு பையனா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு, பொண்ணா இல்லாம.
அது ஒரு மேஜிக் பவர் வச்சிருப்பாரு. அதை வச்சு இவங்க அம்மா சொல்றாங்க, நீங்க இருந்து போயிடு, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொன்னோன்னா இவங்க சரி ஓகேம்மா நான் போயிடுறேன், நீங்க சொல்ற மாதிரியே நானும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. 2 மாசம் கழிச்சு அப்படின்ட்டு ஒரு கப்பல் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, அந்த கப்பலை காட்டிட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ல பார்த்தோம்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. இது மாதிரி அது என்ன ஒரு இடம்னா வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க, அப்புறம் சரக்குலாம் அடிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸ். ஸோ இவங்களும் வந்து எல்லாருமே ஜாலியா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, அட பாவி இதுக்குதான் இந்த கேம்ல ஜெயிச்சியா, இந்த கேம்ல ஜெயிச்சு நானும் பாக்குறேன், 2 மாசமும் காசை இதுலதான் கொண்டு வந்து செலவு பண்ணிட்டு இருக்க, அவ்வளவு ஜாலியா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் 2 மாசமா அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா பேச முடியல. இங்க ஒருத்தவங்க சன்னுன்னு இருக்காரு, இவருமே அந்த போட்டியில வந்து கலந்துகிட்டு இருப்பாரு. இவர் வந்து ட்ரிகர் பண்றாங்க. அந்த ட்ரிகர் பண்றதுலயாச்சும் அவங்க போயிட்டு நம்ம ஜிபோன் சைட்ட க்ளோஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் பாட்டுல இருக்காரு, கண்டுக்கவே இல்லை. இன்னும் அதிகமா ட்ரிகர் பண்றாங்க, நீ ஏன் அவர்கிட்ட தோத்து போனீங்க, உங்களுக்கு இது மாதிரி ஸ்ட்ரென்த் கம்மியா அப்படி இப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ எப்படி இப்படி சொல்லலாம், நான் அவனோட வந்து சக்தி வந்து கூட உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அங்க சண்டை வருது. சண்டை போடுறான் சண்டை போடு, இதுதான் நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப மிங்கி இழுக்க போறாங்க, கரெக்டா ஹீரோ வந்து பிடிக்கிறாங்க. அப்ப நான் கூட என்ன அதுக்குள்ள வந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு நினைச்சா, டக்குன்னு அந்த பொண்ணை என்ன பண்றாரு, தரையில போட்டுட்டு ஓரமா போய் விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஈவன் என்ன க்ளோஸ் ஆகவே முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ல, மறுபடியும் இங்க அந்த சன் இருக்கான்ல, அவன் சண்டை போடுறான். சண்டை போட்டவங்க ஜீபோன் சாய் வந்து அவரை வச்சுதானே சண்டை போடுறான், அதனால 2 பேருக்கும் சண்டை வருது. அப்ப என்ன பண்றாரு, அவரோட மந்திர பவர், நிறைய மந்திர பவர் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு. அதை வந்து இவன்ட்ட ஒரே ஒரு கையை வச்சு இவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கல, கரெக்டா வந்து அங்க ஒரு மருத்துவர் இருப்பாரு, அந்த ஊருக்கே அவர் தான் மருத்துவர். அவர் வந்து வராரு, வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சண்டை போடுறீங்க, இது வந்து நம்ம என்ஜாய் பண்றதுக்கான இடம் அப்படின்னு சொன்னோன்னா 2 பேருமே அங்க இருந்து விட்டுட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எல்லாரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, ஹீரோயின் எதுக்கு வந்து இப்ப ஜீபோன் சாய் கிட்ட வந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாரு, அந்த மாஸ்டர்கிட்ட போயிட்டு கேக்குறாங்க. அப்பதான் அந்த மாஸ்டர் சொல்றாரு, இது வந்து ஒரு பாய்சன், இதுல ஒரு 7 லீவ்ஸ் இருக்கு பாத்தியா, இதுல கடைசி இலை கொட்டையில வந்து நீ செத்து போயிடுவ. அது மட்டும் இல்லாம வந்து இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, அது ஜிபோன் சாய் கிட்ட மட்டும்தான் இருக்கு, கோல்டன் மில்லட் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை போய் நீ எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அதோட முக்கியமான விஷயம், நீ வந்து உன்னோட மந்திர பவரை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நீ யூஸ் பண்ண ஒவ்வொரு இலையா கொட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து மூன்ட்டு ஒருத்தவர் வராரு. இவர் வந்து அந்த ஊரோட ஒரு பிரின்ஸ் மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு, நான் உனக்காக ஒரு 2 பொண்ணுங்களை கொண்டு வந்திருக்கேன், அவங்கள நீ வந்து உன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போவோம், நீ போகல அப்படின்னு சொல்லல, நான் என்ன சத்திரம் வச்சு நடத்துறேன், நான் இவங்களெல்லாம் கூட்டு போவேன், எனக்கு இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. இது வந்து ராஜா வந்து உனக்கு பரிசா கொடுத்தது, அதனால இதை நீ வந்து தட்டி கழிக்க முடியாது, நீ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னப்பா என்னை கண்காணிக்கணும்ட்டு இந்த பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கியா, ஆனா நீ நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்றாரு, நீ என்னைய வந்து எதிர்க்கிறது ராஜாவை எதிர்க்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு, நீ கூட்டிட்டு போயிட்டு ஆகணும் அப்படின்றாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோயின் அப்ப வந்து என்ட்ரி ஆகுறாங்க. இப்ப நம்ம இவனை பிடிச்சாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் நீங்க தான் என்னைய கூட்டு போறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிங்கி சொல்றாங்க. உடனே இவர் யோசிக்கிறாரு, ஏன்னா வந்து இவரை வந்து காப்பாத்துறதுக்கு தான் அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்க. ஆமா நீங்க சொன்னீங்க அப்படின்ட்டு கண்ணை காட்டுறாங்க. உடனே இவரும் ஆமா நான் இவளை கூட்டு போறேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே இங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க, சரி அவளை கூட்டு போறேன்னு சொன்னா என்ன, இவங்களையும் சேர்த்து கூட்டு போங்க, 3 பேரா கூட்டிட்டு போங்க, ஏன் ஒரு ஆளு தான் கூட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல என்னால ஒரு ஆளை தான் கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு யார் கரெக்டா பதில் சொல்றாங்களோ அவங்களதான் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட இதுல வந்து இப்ப என்ன இருக்கும் என்னோட கடல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் தப்பா பதில் சொல்றாங்க, ஏன்னா அவங்க யோசிச்சு சொல்றாங்க, கரெக்டா பதில் சொன்னா இவன் கூட்டு போக மாட்டான், நம்ம விவரம்னு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. அந்த 2 பொண்ணுங்களும் கரெக்டா பதில் சொல்லிடுச்சுங்க. உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, நான் இவளதான் வந்து கூட்டிட்டு போவேன், எனக்கு வந்து விவரமா இருக்கவங்க எல்லாம் வேணாம், என் மேல வந்து இது மாதிரி பாசமா இருக்கவங்க தான் எனக்கு வேணும், அதனால நான் இவ்வளவு மட்டும்தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேர் என்னமா அப்படின்னு கேக்குறாரு. மிங்கி. ஓ மிங்கியா, சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மிங்க வந்து கண்ணை கட்டிட்டு கூட்டு போறாங்க. இவங்கதான் இந்த இடத்தோட கிராணி, நம்ம ஹீரோட ஃபுல்லா வந்து ஃப்ரெண்டு மாதிரி அங்கதான் அவங்க இருப்பாங்க. கண்ணை கட்டி கூட்டிட்டு போறாரு, ஏன்னா வர வழி தெரிய கூடாதுல்ல, அதனால உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க யாரு அப்படின்ட்டுலாம் கிராணி கேட்கலாம். இவர் வந்து தூக்கிட்டு போயிடுறாரு இது மாதிரி ரூமுக்கா. இங்க நிறைய பேர் அதுவும் ஒட்டு கேட்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் இன்டிமேட்டா இருக்க மாதிரி ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா வந்து இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஹீரோ கேக்குறாரு, நீ யாரு உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இது மாதிரி அவங்க
ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்றாங்க. இது மாதிரி எங்க அப்பா இப்படி இருந்தாங்க, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதனால எனக்கு வழி தெரியல. அதனாலதான் இங்க வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவர் வந்து நம்பல. இவங்க மேல இன்னும் கொஞ்சம் வந்து டவுட்ல தான் இருக்காங்க. கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, ஏன்பா அப்படி கேள்வியா கேட்கிற? உனக்கு கேள்வி கேட்கறத தவிர எதுவுமே தெரியாதா? ப்ளீஸ் இதை விடு, கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரி ஓகே நான் கேட்கல, நீ வந்து ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் இவங்களை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறது, அது மாதிரி கொஞ்சம் விளையாட்டு சேட்டையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஏன் இப்படி பண்றாருன்னா, இவரை பார்த்தோம்னா சைட்ல நிறைய பேர் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவர் வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றாங்க. ஹீரோயின்மே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 27 கொடுத்த வேலையை உருப்படியா பண்ண மாட்டான், இன்னும் சிக்னல் கொடுக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அப்பதான் அவங்க லேசா கிஸ் பண்ண போறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து இது மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா வந்து இது மாதிரி 27 தான் பண்ணிருப்பான் அந்த மாதிரி அந்த விஷயத்த. உடனே இவர் வந்து சரின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு நீ இங்கே இரு, நான் சொல்ற வரையும் வெளில வராத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்கே ஒரு மந்திர வளையமும் போட்டுட்டு போறாரு. அந்த மந்திர வளையத்தை வந்து இவர்னாலையும் கிராணினால மட்டும்தான் எடுக்க முடியும், வேற யாருனாலையும் அந்த மந்திர வளையத்தை எடுக்க முடியாது. அது மாதிரி போட்டுட்டு போறாங்க. சரி நம்ம ஹீரோயின் வந்து அந்த மந்திர வளையத்தை ரிமூவ் பண்ண வந்து இவர் போனதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க எதுவுமே சொல்லாம. அவர் போனதுக்கு அப்புறம் மந்திர வளையத்தை ரிமூவ் பண்ண அவங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து அவங்களால முடியல. அவங்களுக்கு வேற ஏற்கனவே பாய்சன் இருக்கு, அவங்க மந்திர சக்தியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி சொல்லியும் கேட்காம யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பார்த்தோம்னா அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க மறுபடியும். ஏன்னா மந்திர சக்தி யூஸ் பண்ணிட்டாங்கல்ல. அது அந்த கையில இருந்த ஒரு லீஃப் பார்த்தோம்னா கொட்டிடும். அது மொத்தம் 7 இருக்கும், அது ஒவ்வொன்றா கொட்டிட்டு இருக்கும். அப்ப வந்து 27 வந்து ஹீரோயின் வந்து காப்பாத்துவாங்க. அப்ப 27 கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். அப்ப 27 என்ன பண்ணுவான், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், அதை வந்து கொடுப்பான். இதை வச்சு நீ அந்த கோல்டன் மில்லட் இருக்க இடத்த கண்டுபிடிக்கலாம், இது வந்து உனக்கு சிக்னல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும், அதை வந்து கொடுக்குறாரு. சரின்ட்டு இவங்களும் அதை வச்சு நாளைக்கு ட்ரை பண்ணலாம், அவர் வரதுக்குள்ள நம்ம இதை கண்டுபிடிச்சிடலான்றாங்க. இங்க வந்து ஜீபோன் சாய் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க பாக்குறாங்க. அப்ப அந்த கிராணி சொல்றாங்க, அவ வந்ததுல இருந்து எதுவுமே சரியா நடக்கல, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே யோசிக்கிறாரு அவங்கள பத்தி, அவங்க சொன்னது, அவங்க நடந்துகிட்டது, இதெல்லாம் வந்து நம்ம ஜீபோன் சாய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே அவர் சொல்லல, அவர் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு. அப்படிலாம் எதுவும் இல்ல, நம்ம பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த இதை வச்சு கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு ஃபுல்லாவே ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த கோல்டன் மில்லட் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த கோல்டன் மில்லட்டே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காரு, இந்த உலகத்திலே இந்த ஒண்ணுதான் இருக்கும். அந்த தயாரிக்கிறவங்களும் இறந்து போயிருப்பாங்க, அதனால தேடிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா கரெக்டா ஹீரோ வந்துருவாங்க. ஹீரோ வந்தாலும் வேகமா இவங்க ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. ஒளிஞ்சதுக்கு அப்புறம் கிராணி அவங்க ரூமுக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. பட் கரெக்டா பார்த்தோம்னா அவங்க ரூம்ல வந்து இருக்க மாட்டாங்க. இந்த ரூம்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீபோன் சாயிட்ட கிராணியும் வந்து பார்த்துட்டு வந்து சொல்லிடுவாரு. இவருமே எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட நம்மளுக்கு எபிசோட் 1 முடிச்சிருக்காங்க. ஸோ இதான் எபிசோட் 1 பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுவோமா வேணாமா, இல்லை உங்களுக்கு வேற என்ன வெப் சீரிஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.